வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். கரூர் துயரம் நடந்து பல நாட்கள் ஆகியும் விஜய் தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிதி உதவி அறிவித்தும் கொடுக்கவில்லை. விஜய் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்போது விஜய் கட்சிக்காரர்கள் தர்மபுரியில் எடப்பாடிக்கு கொடியசைத்தானோ அப்போதே பெரும்பாலான விஜய் அனுதாபிகள் எடப்பாடி நோக்கி நகர ஆரம்பித்துள்ளார்கள். காரணம், நடிகர் விஜய் கட்சியில் இருந்து சொல்லிக் கொள்ளும்படி அரசியல் ரீதியில் பெரிய நடவடிக்கை இல்லை. மக்களுக்கான போராட்டம், தியாகம், சிறை போன்றவற்றுக்கு தயாராக இல்லாத யாரும் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடாது. மன்னராட்சி காலத்தில் கூட பட்டாபிஷேகம் செய்து வைத்தாலும் அவர்கள் அனைத்து கலைகளிலும் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது விதி. எதிர் நாட்டு மன்னர்களுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து வெற்றி பெற்று பிறகு ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகத்தில் போர் மட்டும்தான் இல்லையே தவிர அரசியல் களமே தேர்தல் களமே போர்க்களம்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவை எவற்றுக்கும் தயாராக இல்லாத விஜய், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றோர் அரசியலில் தொடர்ந்து செயல்படவோ மக்களை ஆள்வதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. தகுதியற்றவர்கள். மன்னராட்சி காலத்தில் அரசுகள் மாறும்போது போர்கள் நடந்து பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்ட பிறகு காசுகள் மாறிய வரலாறு நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் அரசியல் களமும் போர்க்களமும் இரண்டும் ஒன்று என்று கருதிதான் வாழ்வதற்கு ஒருவன் ஆசைப்பட வேண்டும். அரசியலில் ஒருவர் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும். ஏனென்றால் நாட்டை ஆளுகிறவன்தான் அந்த நாட்டில் உள்ள அனைத்து குடிமகனின் வாழ்க்கை தீர்மானிக்கிறான். எதிர்க்கட்சி தலைவராவது வர முடியுமா என்று கேள்வியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார். காரணம், அவர் தொடர்ந்து களத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். மக்களோடு களத்தில் நிற்கிறார். நியாயமாக பார்த்தால் விஜயின் அரசியல் தேக்கத்தையும் தயக்கத்தையும் இயலாமையையும் யார் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள்தான். ஆனால் விஜய் மீது விமர்சனம் வைக்காமல் இருந்திருந்தாலே இன்றுள்ள அரசியல் களமானது முழுக்க முழுக்க விஜயிடம் இருந்து சீமானுக்கு மாறியிருக்கும். செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்ற விஜய் கூட அதை விரும்பி இருப்பார். மேலும் விஜய் அனுதாபிகள் அனைவரும் சீமானை நோக்கி வந்திருப்பார்கள். ஆனால் சீமானின் மிக மோசமான செயல்பாடுகளால் அந்த வாய்ப்பு இழந்து எடப்பாடி அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொண்டார் என்றே கூறலாம். எனவே எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் நாற்காலி நோக்கி 75% முன்னேறிவிட்டார் என்றே தற்போதைய தேர்தல் களம் கூறுகிறது. காரணம், ஆளும் கட்சி என்னதான் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்ற முயற்சி செய்தாலும் இந்த திமுக ஆட்சியில் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு முதல் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத நிலை என்று பல காரணிகள் திமுக அரசிற்கு எதிராக மக்கள் மனநிலை உள்ளதை களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமான மருத்துவமனை கிட்னி திருட்டில் ஈடுபட்ட நிகழ்வு தமிழகத்தையே உலுக்கியது. பல கட்சிகளும் விசாரணை கேட்டனர். ஆனால் பெரிய அளவில் விசாரணை இல்லை. ஆனால் கரூர் துயரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது திமுக அரசு. இது தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தமிழக அரசின் மருத்துவத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள். சிறுநீரக மாற்று மோசடி வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புரோக்கர்கள் மூலம் நடைபெற்ற கிட்னி முறைகேடு கொடூரமான செயல் என கண்டித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுடன் பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டு 1 மாதம் கடந்தும் தமிழக அரசு இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை. மாறாக கரூர் டிராஜடி தொடர்பான நீதிமன்ற உத்தரவு அரசுக்கு கிடைக்கப்பெறும் முன்பே சில மணி நேரங்களிலேயே மண்டல காவல்துறை ஐஇஜி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டுவிட்டது. ஆனால் கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன்?
2 வழக்குகளிலும் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவுகள் ஒன்றுபோல் இருந்தபோதிலும் தங்களுக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு என்றால் விசாரணையை தாமதப்படுத்துவதும் கிடப்பில் போடுவதும், வேண்டாதவர்கள் மீதான விசாரணை என்றால் துரித வேகத்தில் செயல்படும் விடியா திமுகவின் ஃபெயிலியர் மாடல் அரசின் இரட்டை வேடம் தமிழக மக்களிடத்தில் அம்பலமாகிவிட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் நன்றாக காலத்தை பின் நோக்கி பார்த்தால் கிட்னி திருட்டு விவகாரத்தில் தென் காவல்துறை தலைமையில் விசாரிக்க உத்தரவிட்டது மதுரை நீதிமன்றம். ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செய்ததை நாம் யாருமே எளிதில் மறக்க முடியாது. இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி அவர்களும் அன்று கண்டித்து அறிக்கை கொடுத்து இருந்தார். அப்படி இருக்கையில் மக்களுக்கான ஆட்சி என்று கூறும் ஸ்டாலின் அவர்களின் கண்களுக்கு கிட்னி இழந்து மோசமான நிலையில் வாழும் மக்களை ஏன் சென்று சந்திக்கவில்லை என்ற கேள்வி எழாமல் இல்லை. இதைதான் பாரபட்சம் என்று நாம் கூறுகிறோம். குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களுக்கான நீதி பெற்று தருவோம் என கூறக்கூட முடியவில்லை முதல்வர் அவர்களால். சில தினம் காவல்துறை தலைமை அலுவலகம் வந்த திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிக ரவுடிகள் தாக்கியதை பற்றி நாம் கூறியிருந்தோம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் அருகே இது திருமாவளவன் சென்ற கார் அருகில் சென்ற இருசக்கர வாகனத்தோடு எதிர்பாராமல் சின்னதாக முட்டியுள்ளது. அதற்காக திருமாவளவன் ஆட்கள் என்னமோ செய்யக்கூடாத குற்றத்தை அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் செய்தது போல் மொத்தமாக கூடி அடிக்கிறார்கள், அந்த வாகனத்தை உடைக்கிறார்கள். விஜய் வாகனம் மோதிவிட்டது, எனவே வழக்கு போடலாம் சொன்ன இதே ஆளும் அரசு நீதிமன்றம் எங்கே இதுக்கு ஒரு வழக்கு போட்டு திருமா வாகனம் பறிமுதல் செய்யுமா? இதில் குமபலாக சேர்ந்து ஒரு நபரை அடிக்கிறார்கள். இதுக்கு என்ன வழக்கு போடும் திமுக? நாளுக்கு நாள் விசிகா மக்கள் விரோத சக்திகளின் கூடாரமாக மாறி வருகிறது. திமுக மட்டுமில்லை, விசிகவும் இந்த தேர்தலில் அடித்து விரட்டப்பட வேண்டிய கட்சியே. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறோம் என்று கட்சி நடத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் கட்ட பஞ்சாயத்து மாமூல் கேட்டு மிரட்டுவது, எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை ரவுடிகள் வைத்து அடிப்பது சமூக விரோத செயல்களின் கூடாரமாக தான் செயல்படுகிறது விசிக. நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.